சோ வெல்கம் மாமே. ஐயா ரூசோ பிரதர்ஸ் என்னையா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருந்து இவ்வளவு பேங்கரான அப்டேட் கொடுத்திருக்கீங்க. இப்போ நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸோட டைரக்டர்ஸ் ஆன தி ரூசோ பிரதர்ஸ் இப்போ ரீசெண்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே செட்ல இருந்து இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இத பார்த்தா ஏதாவது புரியுது? ஏதோ போர்டுல எழுத தெரியாதவன் எழுதி வச்சு சும்மா கிறுக்கி வச்ச மாதிரி தான் இதை பார்த்தா உங்களுக்கு தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நம்ம டூமோட மொரட்டு சம்பவங்கள்ல இருந்து முக்கியமான பிளான்ஸ் எல்லாமே இந்த ஒரு போர்டுல எழுதிருக்க, அதாவது கிறுக்கி இருக்க இந்த ஒரு விஷயத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். இது ஒன்னும் அந்த லீக்டு போட்டோ பேன்மேன் போட்டோ கிடையாதுங்க. நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட டைரக்டர்ஸ் ஆன ரூசோ பிரதர்ஸ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ண போட்டோ. சோ இன்னைக்கு இந்த போட்டோவை தான் ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி நம்ம ரூசோ பிரதர்ஸ் MCU ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். பசங்க நமக்கு மேல இருக்கானுங்க, பிளர் பண்ணாம போட்டா கண்டிப்பா நம்மளோட திட்டத்தை கண்டுபிடிச்சிருவானுங்கன்னு தெரிஞ்சுதான் ரூசோ பிரதர்ஸ் தெளிவா பிளர் பண்ணி இந்த ஒரு போட்டோவை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஐயா ரூசோ பிரதர்ஸ் இப்படி எல்லாம் ஹைப் பண்ணா என்னதான் பண்றது? ரைட் மார்வல் மக்களே, இன்னைக்கான இந்த வீடியோல இந்த ரூசோ பிரதர்ஸ் ஷேர் பண்ண இந்த ஒரு போட்டோவை தான் ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் கீழ தாங்க இருக்கு அந்த லைக் பட்டன், லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா கீழ இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்க, நம்ம ரூசோ பிரதர்ஸ் இந்த ஒரு போட்டோவை தான் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கான கேப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா #doom is coming. அப்ப இது மூலமா தான் டூமோட வருகையை நம்ம ரூசோ பிரதர்ஸ் நமக்கு அறிவிக்கிறாங்க. ஜஸ்ட் இந்த ஒரு போட்டோ மூலமா. இதை சடனா பார்க்கும்போது எனக்கு என்ன மைண்டுக்கு வந்துச்சுன்னா, நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவில ரீட் இந்த மாதிரியான பிளாக் போர்ட்ல தான் சாக் பீஸை வச்சு நிறைய ஈக்குவேஷன்ஸை போட்டு வச்சிருப்பாரு. எனக்கு இதை பார்க்கும்போது டக்குனு தாங்க மைண்டுக்கு வந்துச்சு. ரீசெண்ட் டேஸாவே நமக்கு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை பத்தின எக்கச்சக்கமான பிளாட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. அதை வச்சு தான் நம்ம சேனலே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லணும். ரூசோ பிரதர்ஸ்க்கு இந்த மாதிரியான செட் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்றது ஒன்றும் புது விஷயம்லாம் இல்லைங்க. அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவிலையும் அவங்க ஒர்க் பண்றப்போ நிறைய டிஃபரெண்டான செட் போட்டோஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க ஷேர் பண்ண போட்டோஸ்ல மேக்ஸிமம் நிறைய போட்டோஸ் ஃபுல்லா அந்த செட்ல நடக்கிற விஷயங்களா தான் இருந்திருக்கும். ஆனா இந்த போட்டோ அப்படி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இப்போ இந்த போட்டோஸை வச்சு எக்கச்சக்கமான தியரிஸ் ஆன்லைன்ல கிளம்பி இருக்கு. மார்வல் ஃபேன்ஸ் பாய்சன் கிடைச்சாலே பாயசம் மாதிரி குடிப்பாங்க. இப்போ பாயசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவாங்களா? இதை வச்சே நிறைய கிரேசியான தியரிஸ் எல்லாம் கிளப்பி விட போறானுங்க. அது என்ன ஏதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எனக்கு ஆரம்பத்துல பார்க்கும்போது எனக்குமே சத்தியமா இதுல என்ன எழுதிருக்காங்க அப்படின்றது சுத்தமா புரியலங்க. ஏதோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கிட்ட சாக் பீஸை கொடுத்து எழுத சொன்னா அவன் என்ன மாதிரி எழுதுவான், அந்த மாதிரி தான் இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ரைட்டுங்க, இந்த ஒரு போட்டோவை அப்படியே உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வச்சு எனக்கு ஒரு 3 டிஃபரெண்டான தியரிஸ் இப்போ நான் ரீசெண்டா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு கேள்விப்பட்ட அந்த தியரிஸோட இந்த ஒரு போட்டோ லைட்டா சிங்க் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. இதுல ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த போட்டோவை நீங்க சாட் ஜிபிடில போட்டு ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா அது பியாண்டர் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பியாண்டர்னு ஏஐ வச்சு சொல்றத பார்த்தா ஒருவேளை ஏன் பியாண்டர்ஸா இருக்க கூடாது? கண்டிப்பா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல பியாண்டர்ஸ்க்கான ரோல் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, பியாண்டர்ஸை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல எந்த ஒரு இன்ட்ரோவுமே இல்லாம எடுத்துட்டு வர மாட்டாங்க. நீங்க பியாண்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ற விதமா நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ஸை உள்ள கொண்டு வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பியாண்டர்ஸ்க்கு பதிலா ஒரு பெட்டரான ஆப்ஷனா இங்க நம்ம பிராங்க்லின் தாங்க இருப்பான். இந்த போட்டோவை நல்லா கவனிங்க. அதுல எழுதிருக்க விஷயங்களை தவிர்த்து கீழே அந்த போர்டுல இருக்க அந்த லைனை பாருங்க. ஒரு மாதிரி எல்லோ லைன் இருக்கா? இதே மாதிரியான ஒரு போர்டு தான் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவில ரீடியூஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்திருப்போம். ஏன் நம்ம அதுல பார்த்த மாதிரி இப்ப நம்ம ரூசோ பிரதர்ஸ் ஷேர் பண்ணாங்கல்ல, இந்த போட்டோல இருக்கிறதும் ஒரு மல்டிவர்சல் டிராவலுக்கான ஈக்குவேஷனா இருக்க கூடாது. ஏன்னா அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவிலே நம்ம ரீட் இந்த டெலிபோர்டேஷன் டெக் எல்லாம் கண்டுபிடிச்சு எர்த்தையே டெலிபோர்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு. இது மட்டும் இல்லாம அதை வச்சு மல்டிவர்ஸ்க்கான ஈக்குவேஷனையும் அவர் போட்டிருப்பாரு. அதாவது இந்த டெலிபோர்டேஷன் மாதிரியான விஷயங்களை லைட்டா கொஞ்சம் மாத்தி அமைச்சு அந்த ஈக்குவேஷன்ஸை மாத்தி மல்டிவர்ஸ் டிராவலை பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ற மாதிரி தான் நம்ம அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவிலேயே பார்த்திருந்திருப்போம். இதுபடி எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம டூமோ கண்டிப்பா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஒரு யூனிவர்ஸா தான் இருந்திருக்கணும். எங்க நம்ம அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவிக்கான போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்திருப்போம்ல, டூம் வந்து பிராங்க்லினை தூக்குற மாதிரி. அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு முன்னாடியே எங்க நம்ம டூம் ரீடோட ரூமுக்கு வந்து அந்த போர்டை நல்லா அலசி ஆராய்ஞ்சு அந்த மல்டிவர்சல் டிராவலுக்கான ஈக்குவேஷன்ஸை மொத்தமா போர்டுல எழுதி அந்த ஒரு ஐடியாவை வச்சு ரீட்க்கு முன்னாடியே இந்த மல்டிவர்சல் ஈக்குவேஷனை நம்ம டூம் தரமா சால்வ் பண்ணி மல்டிவர்சல் டிராவலை அந்த யூனிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு ஆளா நம்ம டூம் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த ஈக்குவேஷன் இருக்க போர்டு கண்டிப்பா நம்ம ரீட் ரிச்சர்ஸோட போர்டு தான். இதுபடி இங்க டூம் தான் ஃபர்ஸ்ட் மல்டிவர்சல் டிராவலை கண்டுபிடிச்சு அது மூலமா பிராங்க்லினை கையில தூக்கிட்டு மல்டிவர்சல் டிராவல் பண்ணி வேற யூனிவர்ஸ்க்கு போயிருக்கணும். சேம் இதே ஈக்குவேஷனை நம்ம ரீட் பயன்படுத்தி மல்டிவர்சல் டிராவல் பண்ணி தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக டூமை ஃபாலோ பண்ணி போற மாதிரியான கதைகள் கூட இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில அமைக்கப்படலாம். இந்த தியரி கேட்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இதை தவிர்த்து இன்னொரு தாறுமாறான சம் இன்ட்ரெஸ்டிங்கான தியரி என் கையில இருக்கு. இதுபடி நம்ம ரூசோ பிரதர்ஸோட அந்த போஸ்ட்டுக்கு கீழே இருக்க கேப்ஷனை கவனிங்க. #doom is coming. இங்க டூம் இஸ் கம்மிங்னா டூம் யாருக்காக வரான், டூம் எங்க இருந்து வரான், அப்புறம் எங்க போறான் அப்படின்ற மாதிரியான டிஃபரெண்டான கொஸ்டின்ஸ் நம்ம மைண்டுக்கு வந்திருக்கும். ரைட்டுங்க, இதெல்லாம் ஒதுக்கி வைங்க. இப்போ நான் சொல்றது கேளுங்களேன். இந்த மெசேஜ் டிவியில நம்ம பார்த்திருப்போம்ல, அந்த பழைய டிவி மாதிரியான அந்த ஸ்கிரீன்ல இருந்து வர்ற அந்த ஒரு மெசேஜா இருக்க கூடாது. இந்த சிக்னல் டிவியில இருந்து வந்தா ஒரு மிகப்பெரிய த்ரெட் இப்போ மல்டிவர்ஸ்க்கு வந்திருக்கு. இப்போ மல்டிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் இந்த வேரியன்ஸ் அப்புறம் ஹேக்கர் பீயிங்ஸ் இன்கஷன்ஸ்க்கு காரணமான எல்லாத்தையுமே தேடி பிடிச்சு கொண்டுட்டு இருக்கான். இப்படியே இது போச்சுன்னா மல்டிவர்ஸ் ரொம்ப நாளைக்கு தாங்காது, ஒட்டுமொத்தமாவே ஊத்தி மூடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பீகால டிவியில இருந்து வந்திருக்கணும். ஏன்னா முன்னாடியே நம்ம ஒரு ரிப்போர்ட் கேள்விப்பட்டிருந்திருப்போம். அதாவது இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட வில்லன் தன்னை தானே வில்லனா நினைக்காம ஹீரோவா நினைச்சு இந்த இன்கஷன்ஸ்க்கு எல்லாம் காரணமா இருக்கிற முக்கியமான ஆளுங்களெல்லாம் டூம் போட்டு தருவாரு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு
ஒரு விஷயம் எல்லாமே நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டதுதான். இதுபடி டூம் மல்டிவர்ஸ்க்கு வரான் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு மெசேஜ் தான் இங்க நம்ம ரூசோ பிரதர் ஷேர் பண்ண இந்த ஒரு போட்டோல இருக்க விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் சும்மாலாம் நடிச்சு உள்ளங்க. கேங் மல்டிவர்ஸ் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்காக டிவியை வச்சு என்ன பண்றான், கேங் எப்படிப்பட்டவன் அப்படின்ற விஷயம் இங்க டூமுக்கு நல்லாவே தெரியும். சோ அதனால இங்க டூம் டிவிக்கு வர மாதிரியான அந்த ஒரு மெசேஜ் தான் இப்ப ரூசோ பிரதர்ஸ் தன்னோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுதுங்க. ஏன்னா கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும். டூம் இஸ் கம்மிங்னா அவன் எங்க வர போறான், அவனோட மெயின் கோலை தான் தேடி வரணும். அப்படிங்க டூமோட மெயின் கோலே டிவியை கேப்சர் பண்ணி மல்டிவர்ஸை மொத்தமா கைப்பற்றுறது தான். முன்னாடி நமக்கு தெரிய வந்த விஷயமே டாக்டர் டூம் டிவிக்கு போயிட்டு லோக்கியை டீத்ரோன் பண்ணிட்டு அந்த மல்டிவர்சல் த்ரோனை ஒட்டுமொத்தமா தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். ஒருவேளை இந்த மெசேஜை அலர்ட் பண்ணதே நம்ம லோக்கியா கூட இருக்கலாம். ஏன்னா லோக்கி எக்கச்சக்கமான பிரான்ச்சஸோட தன்னை கனெக்ட் பண்ணிருக்காரு. அந்த பிரான்ச்சஸ்ல நடக்கிற முக்கியமான விஷயங்கள், மல்டிவர்ஸ் லெவல்ல நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம லோக்கிக்கு நல்லாவே தெரியும். எந்த விதத்துல டாக்டர் டூம் அப்படின்றவன் டிவிக்கு தேடி வர்றதுக்காக இந்த ஆங்கர் பீங்ஸ் இன்கஷன்ஸ்க்கு காரணமா இருக்க எல்லாத்தையுமே தேடி பிடிச்சு கொண்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான விஷயம் இங்க பிரான்ச்சஸ் மூலமா நம்ம லோக்கிக்கு தெரிய வந்திருக்கணும். அது மூலமா ஹி இஸ் கமிங் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு மெசேஜ்க்கான அலர்ட்டை இங்க டிவியில லோக்கி கொடுத்துருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இங்க இப்படி ஒரு போஸ்ட போட்டு அதுக்கு கீழே டூம் இஸ் கமிங் அப்படின்ற மாதிரி நம்ம ரூசோ பிரதர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதை காரணம் இல்லாமலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். இங்க டூம் இஸ் கமிங் அப்படின்ற இந்த ஒரு மெசேஜ், இந்த ஒரு கேப்ஷன் கண்டிப்பா டூம் டிவிக்கு தான் வரா அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ற மாதிரி தான் நம்ம ரூசோ பிரதர்ஸ் இந்த ஒரு கேப்ஷனை இங்க ஷேர் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. சோ என்ன வேணா நடக்கலாம். இங்க டூம் உள்ள வந்து டிவியை மொத்தமா தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தாலும் இல்ல அதை அழிச்சாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மல்டிவர்ஸ் தன்னோட கையில வரணும், ஒட்டுமொத்த மல்டிவர்ஸையும் நான் ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டூம் நினைச்சிட்டா டிவியை மொத்தமா அழிச்சிட்டு போறதுக்கு கூட டூம் யோசிக்கவே மாட்டாரு. சும்மா தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பாப்ல. இன்னும் சிலர் இந்த போர்ட்ல இருக்க இந்த விஷயத்தை பார்த்து இது கண்டிப்பா இது ஒரு ஏலியன் லாங்குவேஜ் தான் அப்படின்ற மாதிரியான தன்னோட தாட்ஸை சில MCU ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. இதுபடி என்னோட ரெண்டாவது தியரியில இது கண்டிப்பா ஒரு ஏலியன் கோடா இருக்கலாங்க. ஏலியன் கோட் இல்லைனா சம் ஏதாவது ஒரு சீக்ரெட் கோடா இருந்து இந்த கோட் பார்த்து பிளாக் ஸ்வான்ஸ் எல்லாம், அதாவது பிளாக் பிரீஸ்ட் எல்லாம் அந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள உள்ள வர மாதிரியான கதைகள் கூட அமைக்கப்படலாம். எங்க டூம் இஸ் கமிங் அப்படின்ற மாதிரியான கேப்ஷன் இருக்கா. பிளாக் பிரீஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டூம் பின்னாடி வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரோ இந்த பிளாக் பிரீஸ்ட்னா யாரு முதல்ல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த பிளாக் பிரீஸ்ட் அப்படின்றவங்க எல்லாம் டூமால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மேஜிக்கல் கல்ட் கும்பல்ங்க. ஒரு டிஃபரெண்டான ரிலிஜியன். காமிக்ல இவங்களோட ரோலுமே மல்டிவர்ஸை சேவ் பண்றது தான். காமிக்ல டூமுக்கு பக்கத்துல நின்று மாலிகுலு மேன்ஸ் எல்லாம் மொத்தமா அழிக்கிறதுக்கு இவங்க தான் உதவி பண்ணிருப்பாங்க. ஏன்னா மாலிகுலு மேன் தான் எல்லா யூனிவர்ஸ்லயும் இருக்கிற அந்த யூனிவர்ஸை ஒட்டுமொத்தமா அழிக்கிற பாம்னே சொல்லணும். டூமுக்கு இவனுங்களெல்லாம் கண்டாலே பிடிக்காது. அவனுங்களை முதல்ல வெட்டணும்டா அப்படின்ற மாதிரி நம்ம டூம் பிளாக் பிரீஸ்ட ஒன்னா சேர்த்துட்டு ஸ்ட்ரேஞ்சையும் கையோட அலைக்கா தூக்கிட்டு போயிட்டு ஒரு யூனிவர்ஸ்க்கும் மனுஷன் சலிக்காம டிராவல் பண்ணி மாலிகுலு மேன்ஸ் எல்லாம் கண்ட இடத்துலயே போட்டு தருவாரு. சோ அந்த மாதிரியான ஸ்டோரி தான் காமிக்ல இருந்திருக்கும். இதுபடி சேவ் பண்ண போறோம்னு டூமோட கிளம்பி பிளாக் பிரீஸ்ட் அண்ட் டூம் இவங்க ரெண்டு பேருமே மல்டிவர்ஸை டிஸ்ட்ராய் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரூப்ல ஒரு முக்கியமான ஆள் தான் நம்ம கெலியா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு டிஃபரெண்டான தியரி ஒன்னு இருக்குங்க. அதாவது இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இதோட எண்டிங்ல நம்ம கெலியாவை பார்த்திருப்போம்ல. இவன் இந்த மாதிரி டாக்டர் டூமோட ஆள் தான். ஸ்ட்ரேஞ்சை தாம்பக்கம் இழுத்துட்டு வரதுக்காக தான் எலியா அந்த டார்க் போர்ட்டலுக்குள்ள நம்ம ஸ்ட்ரேஞ்சை உள்ள இழுத்துட்டு போயிட்டா. அவங்க ரெண்டு பேரும் இன்கஷனை தடுத்து நிப்பாட்டுறதுக்கான ஒரே வழியே இங்க டூம் தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை ஃபுல்லா மண்டையை கழுவி டூம் கூட ஒன்னா சேர்த்து விட்டுருவா அப்படின்ற மாதிரி எல்லாம் டிஃபரெண்டான தியரிஸ் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு. இந்த வகையில பார்த்தோம்னா இந்த ஒரு மெசேஜ் கண்டிப்பா அந்த டார்க் போர்ட்டல் வழியா நம்ம கெலியாக்கு டூம் மூலமா கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. மேபி இந்த மெசேஜ் மூலமா கூட நம்ம கெலியா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை டூம் கிட்ட கூட்டு வந்திருக்கலாம். இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட தியரிஸ் தான். இந்த போஸ்ட்டை வச்சு பார்த்தோம்னா இப்படிலாம் நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நடக்கலன்னு என்ன வந்து அடிக்கக்கூடாது, ரொம்பலாம் குழப்ப வேணாங்க. இங்க பிளாக் ஸ்வான்ஸ் அப்படின்ற இந்த குரூப்புக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரியான மெசேஜை இங்க டூம் நம்ம ரூசோ பிரதர்ஸ் ஷேர் பண்ண அந்த போஸ்ட்ல நம்ம பார்த்திருப்போம்ல, அந்த கோட் மூலமா அந்த மெசேஜை இங்க பிளாக் பிரீஸ்ட் பிளாக் ஸ்வான்ஸ் இந்த ரெண்டு கும்பலும் ஒண்ணுதான். இந்த கும்பலுக்கு அனுப்பி இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுபடி டூம்க்கு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒரு டீம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டிருப்போம். மேபி அந்த டீமுக்கு அனுப்புற மெசேஜா கூட இந்த ஒரு மெசேஜ் இருக்கலாம். இதுபடி ரெண்டு தியரி சொல்லிட்டேன்னா, லாஸ்டா நான் சொல்ல போற தியரி என்னன்னா, இங்க டூமோட ஆர்கனைசேஷன், இங்க டூமுக்கு கீழே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சீக்ரெட் கோட் அனுப்பி டூமை வர சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு தேர்ட் தியரியில மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுபடி டூமோட ஆர்கனைசேஷன் இதே மாதிரியான லாங்குவேஜ்ல டூமுக்கு மெசேஜ் அனுப்பி டூமை டிவிக்கு வர வைக்கிறதுக்குமான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா எடுத்தோடனே மெயின் வில்லனா இருக்காம அவனுக்கு கீழே சில ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த ஒரு தேர்ட் தியரி மூலமா நமக்கு சொல்லலாம். இங்க ஃபர்ஸ்டா நம்ம ரீட் இருக்காருல, அவரோட ஈக்குவேஷன்ஸை லைட்டா மாத்தி போட்டு டூமே இந்த ஈக்குவேஷன்ஸை எழுதிருக்கலாம். இல்லைனா அது இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் கோடா இருக்கலாம். அப்படி இல்லைனா டூமோட ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கீழே இருக்கவங்க இந்த ஒரு சீக்ரெட் கோடா டூமுக்கு அனுப்பி டூமா வர வைக்கிறதுக்குமான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு தாங்க இப்போ ரூசோ பிரதர்ஸ் ஷேர் பண்ண இந்த ஒரு போஸ்ட் பத்தின என்னோட தியரிஸ். இதான் எனக்கு கேட்டீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு இந்த போர்ட்ல இருக்க விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க, இல்ல இதை பார்த்து உங்களுக்கு தோணுன some இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கீழே மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்க கேங்ல இருக்க மார்வல் வெரியன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டா மாமே.